நீங்கள் எத்தனை முறை உங்கள் கண்ணீரை சிந்திட்டு போயிருக்கிறீங்க. இனிமேல் நீங்கள் ஆனந்த கண்ணீரோடு ஒரு பொக்கிஷத்தோடு நீங்கள் வரப்போகிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வரப்போகிறீங்க. உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பார். அதற்காக நன்றி சொல்வோமா? இப்பொழுதும் என்னை காண்கின்ற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நீர் கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் துடைக்க போகிறீரப்பா, நன்றி என்று சொல்வோமா? இப்பொழுது உங்கள் மனதில் என்னெல்லாம் இருக்குதோ ஆண்டவரிடத்துல நீங்கள் கொட்டுங்க. ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பலனை தருவார், அற்புதத்தை செய்வார், விடுதலை தருவார், சுகத்தை தருவார், செழிப்பை தருவார், சமாதானத்தை தருவார், விடுதலையை தருவார். இப்பொழுதும் ஆண்டவரிடத்துல நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லுங்க. ஒரு அற்புதத்தை செய்வார். எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் கண்டிருக்கிறீர் சுவாமி, அதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு அதற்கு வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் நீர் செய்து முடியும் அப்பா. ஒவ்வொரு பலனையும் நீர் தாரும் சுவாமி. அவர்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றும் அப்பா. துக்கத்தை எல்லாவற்றையும் மாற்றும் சுவாமி. அன்னாலை எப்படி நீர் கனம் பண்ணீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு கனம் பண்ணும் அப்பா. யாரெல்லாம் நடக்க முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய கால்களை பலப்படுத்தும் அப்பா. நேராக நின்று அவர்கள் நன்றாக நடக்க கிருபை தாரும் சுவாமி. எல்லா பலவீனங்களும் மறையட்டும் அப்பா. யாரெல்லாம் எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை உருவாக்கும் அப்பா. பல வருடங்கள் அவர்கள் காத்திருக்கலாம், ஆனால் இந்த ஒரே நிமிடத்தில் அவர்களுக்கு அற்புதத்தை செய்து அவர்களுடைய கருவிலே ஒரு குழந்தையை நீர் உருவாக்கும் அப்பா. எல்லா ஹார்ட் பீட் இல்லாத நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. நார்மலாக இருக்கட்டும் சுவாமி. இந்த அற்புதத்தை செய்யும் அப்பா.